ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்துட்டு போடுங்கன்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதான் நான் போட போகிறேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிட்காயின் வேலை ஓகேங்களா, நான் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,92,000 வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் டீம் கொடுத்தது டெய்லி இன்கம் வந்து எல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 45 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,834 ரூபா வந்துருக்குது. ஒரு 1000 டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருந்தது ஓகேங்களா. ஸோ நான் அந்த கிரெடிட்டான அமௌண்ட்டும் நான் ஷோ பண்ணுறேன் ஒரு 1000 ரூபாய்க்கு. என்னப்பா 70,000 ரேட் லாஸ்ட்டில் 1000 வாங்குறியே அப்படின்னா, சரி ஓகே வேண்டாம், நான் 70,000 பேமெண்ட் வரதை நான் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான் ஓகேங்களா. ஏன்னா பிட்காயின் வேலை மாதம் 4% கிடைச்சாலும் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு இதில் வருது ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு தெரியும், ஸ்பாட்டு, ஸ்வாப்பு, ஏர்னிங்கு, P2P, இதில் ட்ரேடிங் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும் ஓகேங்களா. பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வித ரிஸ்க்கும் வந்துட்டு இதில் கிடையாது ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பினான்ஸோ ஜியோடஸோ எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பிட்காயின் ஆகும் சரிங்களா. நீங்கள் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சிட்டு நிறைய கம்பெனியில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போதைக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் நோக்கி தான் போகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு வளவளன்னு பேச விரும்பல. நான் வித்ட்ராவல் நான் போட்டு காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏர்னிங் போனஸ் வேலெட் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எங்கிட்ட USDT எவ்வளோ இருக்குது, $777 இருக்குது ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 பக்கம் இருக்குது ஓகேங்களா. 1000 நான் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்துட்டு நான். ஸோ புது அக்கௌண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு அதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், வித்ரா கிளிக் பண்ண போகிறேன். வித்ரா கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்னவா வந்துட்டு அமௌண்ட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது நம்ம இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு இந்த கிரிப்டோனை கிளிக் பண்ணுங்கள். கிரிப்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கிரிப்டோ அண்டு ஃபைட்னு இருக்கும். ஃபைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைட்னா நமக்கு அப்படின்னா என்னென்னா INR பேங்க் வராது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிரிப்டோனா நீங்கள் USDT நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், TRC20 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போது என்னோடய அக்கௌண்ட் நம்பர் ஸோ நான் ப்ளர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் வித்ரா டைப் நார்மல் தான் ஓகேங்களா. ஸோ வித்ராவல் அமௌண்ட் எவ்வளோ வித்ராவல் போட போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் $777 இருக்குது. $777 போடுறேன். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, 70,318 ரூபா வருது ஓகேங்களா. ஓகே, இப்போது செக்யூரிட்டி கீ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது செக்யூரிட்டி கீ வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா OTP மெயிலுக்கு போகும், மொபைலுக்கு வரும். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். அது மாதிரி நீங்கள் வித்ட்ராவல் போட்டிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு காட்டிக்கிறாங்க பாருங்கள். எனக்கு 70,047 ரூபா எனக்கு வரும்னு போட்டுக்கிறாங்க. $3 வந்துட்டு நமக்கு ஃபீஸாக பிடிப்பாங்க ஓகேங்களா. GST வந்துட்டு அதிலே உங்களுக்கு மென்ஷனாக காட்டுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு நான் OTPலாம் போட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்துட்டு OTP எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நான் வந்து வித்ரா கொடுக்குறேன் ஓகேங்களா. வித்ரா எஸ் ப்ரொசீட் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் எனக்கு வரும் ஓகேங்களா. அதிலே போட்டுக்கிறேன் வித்ராவல் ஃபீஸு எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, போனஸ் வித்ராவல் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ பெண்டிங் வித்ராவல் எவ்வளோ பார்க்கலான்னா ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணது வரும் ஓகேங்களா. வித்ட்ராவல் நான் கிளிக் பண்ணுறேன். பெண்டிங் ஏர்னிங் போனஸ் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இது பெண்டிங் தான் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பேமெண்ட் வந்த பிறகு இதோட அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. நைட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் கொடுத்து அது உடனே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவாங்க. இப்போ எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. மேலே ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறேன். அதெல்லாம் வித்ரா கிளிக் பண்ணிவிட்டு பெண்டிங் வித்ரா எனக்கு இல்லை எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ ஏர்னிங் போனஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 70,047 ரூபா வந்துட்டு அந்த GST ஃபீஸு ஸோ அவங்களோட ஃபீஸ் எல்லாம் போக எனக்கு இந்த 70,047 ரூபா எனக்கு வந்துட்டு வந்துருச்சு பேங்க்குக்கு ஓகேங்களா. அந்த பேங்க்கை நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அமௌண்ட் செக் பண்ணி பார்த்தேன் புது அக்கௌண்ட்டுனால. ஸோ அதுக்கு வந்துட்டு பேமெண்ட் நேற்று எனக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அமௌண்ட்டு இப்போ நேற்று நைட்டு போட்டது 10:30 போட்டது இன்றைக்கி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ 2 பேமெண்ட் நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்குங்க. ஸோ நேற்று ஒரு 1086 வந்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 70,047 ரூபா. ஸோ அமௌண்ட் கரெக்டுங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிட்காயின் வேலை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேங்க் மாதிரி தான். இது வந்துட்டு நானும் ஒரு பார்ட் ஆஃப் ரிஸ்க்குங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் யார் அமௌண்ட் போட்டாலும் எந்த சைட்டில் போட்டாலும் ஒரு பயங்கிறது லைட்டாக இருக்கும். பட் எனக்கு இதில் அந்த மாதிரி பயம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இதில் எந்த வித பயம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி, ஸோ உங்களை மாதிரி நானும் ஏர்ன் பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் தைரியமாக இதில் பண்ணுங்கள். ஏன்னா
இந்த அமௌண்ட் ஜஸ்ட் எனக்கு 45 days to 50 daysக்குள்ள எனக்கு இந்த 70,000 அமௌண்ட் ரீச் ஆச்சு ரெஃபர் பண்ணுறது மூலிமா, டெய்லி வரக்கூடிய இன்கம் மூலிமா. சரிங்களா? இதில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நீங்கள் காயின் இதில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கங்க. பிடிசிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் பண்ணிக்கிறது USDT தான் ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறேன். இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியல, இது நானும் ஏர்ன் பண்ணணும், நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கெல்லாம் அமௌண்ட் அனுப்ப தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கே நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி டெபாசிட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ டேஷ்போர்ட் போய்க்கிங்க. இதில் ஃபஸ்ட்டு டெபாசிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் கிரிப்டோவை கொண்டு வரீங்களா இல்லை நீங்கள் அமௌண்ட்டாக போடுறீங்களான்ட்டு 2 இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்னா இந்த ஃபியட் கிளிக் பண்ணிக்கங்க. இந்தியன் ருபீஸ் நம்ம பண்ண போகிறோம். எஸ் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்னால் இங்கே வந்து உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ எனக்கு ஷோ ஆகலை. ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் என்ன பேங்க் டீட்டெயில் வருதோ அந்த பேங்க் டீட்டெயில் நீங்கள் அனுப்பி விட்டுட்டு பேமெண்ட், அதாவது கூகுள் பே, ஃபோன்பேலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறது பேங்கிங். ஓகேங்களா? மொபைல் பேங்கிங்லேருந்து நீங்கள் அனுப்பணும். ஒரு 1000 மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆனால் மட்டும் நீங்கள் பெரிய அமௌண்ட் போடுங்க. போட்டு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் வந்து உள்ள அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த UPI ட்ரான்சாக்ஷன் ID நம்பர் அண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கனால கேட்கும். அதெல்லாம் போட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hourல உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் உள்ள ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதை பற்றின உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக மேலே தெரியாமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தரேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். டாடா, பை, see you.